1வது வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காத்திருப்புக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதெல்லாம் நினைத்து காத்திருந்து ஜெபித்தீர்களோ அதையெல்லாம் அவர் கைகூடி வர பண்ண போகிறார். இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய முழங்கால்களை முடக்கி ஜெபித்திருக்கலாம். தேவனுடைய பாதத்திலே கண்ணீரோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் ஜெபித்திருக்கலாம். அந்த ஜெபித்த நாட்களுக்கு ஒவ்வொரு பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய காத்திருப்பு தேவ சமூகத்திலே இருந்தபடியினால், தேவனுடைய பாதத்திலே இருந்தபடியினால் அதை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். அவர் உங்களை ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல, உங்களை விட்டுவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், உங்களுடைய இருதயத்தின் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய துன்பங்களையும் உங்களுடைய துயரங்களையும் அறிந்திருக்கிற தகப்பன். நீங்க எந்தெந்த சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்தீர்களோ அதை அறிகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆண்டவர் இறங்கி உங்களுடைய காத்திருப்பின் நாட்களை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே எனக்கு நடக்கல, நான் சோர்ந்து போயிட்டேன், ஆண்டவரே நான் கலங்கி போய் இருக்கிறேன், கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அது நடக்கல, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் செவி கொடுக்கல, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை மட்டும் கேட்கல அப்படி என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எந்த நிலைமையில நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் கேட்கிற தகப்பன். இன்னைக்கு மனுஷனை நோக்கி நம்ம போறோம், அவனை பார்த்து கூப்பிடுறோம், சில நேரத்துல காது கேளாத மாதிரி போயிடறான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுடைய துயரங்களை அறிந்தவர், உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர், உங்களுடைய கூக்குரலை கேட்கிற தகப்பன். ஆண்டவர், அறைக்குள்ள நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், மனதுக்குள்ள அழுது கொண்டிருக்கலாம், நெருக்கத்துல கூப்பிடலாம், கஷ்டத்துல கூப்பிடலாம். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தந்து உங்களுடைய காத்திருப்பை நிறைவேற்ற போகிறார். பொறுமையுடன் நீங்கள் காத்திருந்தீர்களா? தேவ சமூகத்திலே நடக்கணும், எனக்கு ஆண்டவர் கண்டிப்பா இதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்க பக்கமாய் சாய்ந்து ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவரே, எங்களுடைய பொறுமையை இழக்கிற சூழ்நிலைகள் அநேகம் இருந்தாலும், எங்களுடைய கர்த்தாவை காத்திருப்பை முடிக்கிற தருணங்கள் அநேகம் இருந்தாலும், ஆண்டவர் நான் காத்திருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிற தருணங்கள் அநேகம் இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. அவங்க பக்கமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டு உடைய காத்திருப்புக்கு அற்புதம் செய்யும், காரியங்களை கைகூடி வர பண்ணும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.